சிங்கப்பெண்ணே! இன்னைக்கான சிங்கப்பெண்ணோட அப்டேட்டான வீடியோஸ்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆனந்திக்குள்ள பல குழப்பங்கள் வந்து உள்ள இருக்கு அப்படின்றத வந்து நம்ம மகேஷோட அம்மா வந்து கரெக்ட்டா வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. ஸோ பார்த்து எனக்கு அவ ரொம்பவே குழப்பத்தில இருக்கா. அவள கொஞ்சம் சீண்டி விட்டோம்னு வைங்களேன், ஸோ எல்லா விஷயத்தையும் போட்டு அவளே உடைச்சுருவா. நம்ம வந்து இவ்வளோலாம் ரிஸ்க்லாம் எடுக்க தேவையில்ல. ஸோ அப்படின்ற மாரி வந்து சொல்லவும் பார்த்தீங்கனாக்கா, நம்ம மகேஷ்க்கு பார்த்தீங்கனாக்கா, ஸோ அவர்கிட்டருந்து ஒரு மாரியா வந்து பேசி விடுறாங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு புது கம்பெனி வந்து ஸோ புதுசா இன்னொரு புரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அத தொறந்து வைக்கிறது என்னவோ நம்ம ஆனந்தி தான். ஸோ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இவ்வளோ நாளா வேலை செஞ்சுட்டுருக்கோம். நமக்கு ஒரு இதுவும் இல்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவளுக்கு ப்ரொமோஷன பாரு அந்த மாரி என்னடா ரிப்பன் கட் பண்ண வைக்கிறாங்க. அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நெறைய வந்து ஒரு கேள்விகள் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து வருது. ஸோ இவள எப்படியாச்சும் வந்து இவள ஃபர்ஸ்ட்டு வெளியாக்கணும் அப்படின்றது மாரி வந்து பிளான போடுறாங்க. அதாவது மகேஷோட அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முதல் பிளானிங்கான திட்டமே இவங்க தான் தீட்டுறாங்க. என்னடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இப்போ வந்து ஆனந்திய வந்து கொஞ்சம் வந்து தூண்டி விட்டா வந்து போதும். அப்ப நம்ம விஷயம் எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்ற மாரி வந்து பிளான் பண்றாங்க. ஸோ எல்லார் முன்னாடி இவ என்னோட மருமக அப்படின்னு வந்து சொன்ன உடனே நம்ம ஆனந்தியோட முகத்துல இருந்த அந்த சிரிப்பு எல்லாமே போயிடுச்சு இல்லையா? ஸோ அத பார்த்த உடனே வந்து கண்டிப்பா இதான் ஒரு நமக்கு சான்ஸு. ஸோ ஆனந்தி வந்து நம்ம மகேஷ் கூட வந்து க்ளோஸா இருக்கிற மாரி வந்து பார்த்துக்கிட்டோம்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து பிரிஞ்சுருவாய்ங்க. ஸோ இப்போ மகேஷ் தான் வந்து நம்ம ஆனந்தி மேல உயிரா இருக்கான். ஸோ, இப்போ அவ நமக்கு தேவையில்ல. அந்த பொண்ணு வந்து ஒரு ஏழை வீட்டு பொண்ணு போய் நமக்கு எதுக்கு? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கனாக்கா, இங்க மகேஷோட அம்மா நெனைக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனாலேயே பார்த்தீங்கனாக்கா, இங்க ஆனந்தி கொஞ்சம் பேச வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி வந்து, "என்ன மகேஷ் நீ அவள கல்யாணம் பண்ணிக்க போற? நீ இப்போ கூட அவள வந்து ஒரு வேலைக்காரி மாரி வந்து பார்த்துட்ருக்கீங்களே! ஒரு கம்பெனியோட ஸோ ஒரு எம்டியோட பொண்டாட்டினா எப்படி இருக்கணும்? ஸோ அந்த மாரி வந்து அவள ட்ரீட் பண்ணு. முதல்ல அவள நீ லவ் பண்ணு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கல்யாணத்த வந்து பார்த்துக்கலாம்." அப்படின்னு வந்து பார்த்தீங்கனாக்கா, சொல்லவும் பார்த்தீங்கனாக்கா, நம்ம மகேஷ் சாரும் நம்ம ஆனந்தி கிட்ட போயிட்டு வந்து க்ளோஸா வந்து அப்படியே டச் பண்ணி பேசுறாங்க. இந்த மாரி அடுத்தவன் பொண்டாட்டி மேலலாம் கை வைக்கிறா, வேலையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே, "என்ன இவ இப்படி பேசுறாளே?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து மகேஷ் சாருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. "நான் ஒன்னும் உங்களலாம் லவ் பண்ணல. நான் வந்து இங்க வந்து அன்ப தான் லவ் பண்றேன். அவன தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்." அப்படின்ற மாரி சொல்லவும் பார்த்தீங்கன்னாக்கா, இங்க மகேஷ்க்கு செம்ம கோவம் வருது. ஸோ அன்பு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட தம்பி மாரி வந்து இவரு வந்து பார்த்துட்டு இருந்தாராம். "ஒரு அண்ணனுக்கு நீ வந்து துரோகம் பண்றியேடா!" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து மகேஷ் சார் வந்து சொல்லவும் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கள வந்து அங்க இருக்கிறவங்கள விட்டு வந்து அடிச்சு வந்து வெளிய தொரத்தணும். ஸோ அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து மகேஷ் சார் வந்து சொன்ன உடனே, ஸோ சட்டைய புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வெளியில தள்ளி விடுறாங்க நம்ம அன்ப. ஸோ இதுக்கு மேல அன்பு என்ன செய்ய போறாரு? ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யார் லவ் பண்றாங்களோ அவங்கள தான் சேர்த்து வைக்கணும். என்ன ஒருத்தர் ஆசைப்பட்டா அவங்கள சேர்த்து வச்சிடணுமா என்ன? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எபிசோட கொண்டுட்டு போமாட்டாங்க. ஸோ என்னதான் பெரிய வீட்டு ஆளா இருந்தாலும் சரி, சின்ன வீட்டு ஆளா இருந்தாலும் சரி, ஸோ ஒருத்தருக்கு புடிச்சிருந்தா மட்டும் தான் அதில மூவ் பண்ணணும் அப்படின்றத ஸோ எல்லாருமே நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த சிங்கப்பெண் எபிசோடு வந்து ஆக்சுவலா வந்து ஓரளவுக்கு வந்து கிளைமேக்ஸ்க்கே வந்துட்டோம். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் வந்து சிங்கப்பெண் எபிசோடு வந்து நம்ம பார்க்க முடியும்னு நெனைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இந்த ஒரு எபிசோட. ஸோ பார்க்கலாம் யாரெல்லாம் மிஸ் பண்றீங்க அப்படின்ட்டு. ஸோ சிங்கப்பெண்ணே நம்ம ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்ப கல்யாணம் பண்ண போறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா ஆஃபீஸ்ல இருக்க எல்லாரும் கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸோ அதிலயும் ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பா வந்து ஒத்துக்கிட்டு ஸோ நம்ம அன்பு அண்ட் ஆனந்தியோட கல்யாணம் சூப்பரா நடக்கும் அப்படின்றத ஸோ இங்க வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய். சி யூ.